வணக்கம். நீலகிரி மாவட்டம் சுற்றுலா தலங்களின் சொர்க்க பூமியாக கருதப்படக்கூடிய ஒரு இடமாக இருப்பது நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு மலைகளின் அரசி என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த நீலகிரி மாவட்டத்தை காண பல்வேறு நாடுகளிலே இருந்தும் பல்வேறு மாநிலங்களிலே இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் தேயிலைக்கு அடுத்தபடியாக வருவாயை பெறுவதற்கு சுற்றுலாதான் ஒரு முதன்மையாக இருக்கிறது என்று அரசும் மக்களும் வியாபாரிகளும் கருதுகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி சுற்றுலா வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் 10 மலையேற்றம் வழித்தடங்கள் மலையேற்றம் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மலையேற்றம் வழித்தடங்களில் கூடலூர் வழித்தடத்தில் மலையேற்றம் செல்வதற்காக சுற்றுலா பயணிகள் அதிகளவு ஆர்வம் காட்டுவது நீலகிரி மாவட்டத்திலேயே முதல் இடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது, எண்ணப்படுகிறது, கருதப்படுகிறது. கூடலூர் வழித்தடத்தில் மலையேற்றம் செல்ல சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். இதுவரை ஜீன்புல் தாவரையல் மைதானத்தில் மலையேற்றம் வழித்தடம் 13 குழுக்கள் ஊசிமலை மலையேற்றம் உதகையிலே இருந்து கூடலூருக்கு வருகின்ற பகுதியிலே இருப்பது ஊசிமலை. கேரளாவிலே இருந்து அந்த கேரளா மலை சுரங்கம் என்று சொல்லுவார்கள். நிலம்பூர் நாடுகாணி கீழ்நாடுகாணி என்று வருகின்ற கேரளா மக்களும் இன்னும் கோழிக்கோடு மேப்பாடி வைத்தறி சேரம்பாடி பந்தலூர் என்ற வழியிலே வருகின்றவர்களுக்கும் உதகை செல்வதற்கு இந்த ஊசிமலை வழியாகத்தான் செல்லணும். இதை போல மைசூர் பெங்களூர் போன்ற பகுதிகளிலே இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் பண்டிப்பூர் கக்கனலா தெப்பக்காடு கூடலூர் ஊசிமலை வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஆக தமிழ்நாட்டிலே இருந்து மைசூர் கேரளா செல்லக்கூடிய மக்களும் இந்த ஊசிமலையை கடந்துதான் செல்ல வேண்டும். அதை போல கேரளாவிலே இருந்து வருகின்ற மக்களும் நாடுகாணி அந்த ஜீன்புல் தாவரியல் பூங்காவிலே மலையேற்றத்திற்கு ஒரு வழித்தடமாக ஒரு அழகிய இடமாக அமைந்திருக்கிறதை அதை காணக்கூடும். அதை கண்டுவிட்டு ஊட்டி செல்லுகின்ற போது ஊசிமலைக்கு வந்தாக வேண்டும். இதை போல கோழிக்கோடு வைத்தறி மேப்பாடி சேரம்பாடி பந்தலூர் தேவாலா என்று நாடுகாணி வந்து நாடுகாணி ஜீன்புல் அந்த தாவரியல் பூங்காவை பார்த்து அதிலே மலையேற்றத்திற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஊசிமலை. இந்த ஊசிமலையை அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். இப்படி சுற்றுலா பயணிகளை ஆர்வமாக கலந்து கொள்வதன் காரணமாக சுற்றுலாவால் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது என்று வனத்துறையும் அரசும் சுற்றுலா தலங்களை கடைகள் வியாபாரம் செய்யக்கூடிய மக்களும் சுற்றுலாவை நம்பி வாழுகின்றவர்களும் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் ஊசிமலை பகுதியிலே இருந்தும்
நாடுகாறு பகுதியிலே இருந்து நீலமலை ராஜா அவர்களும் இதனை படம் பிடித்து தகவலை செய்தியாக நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். இது போன்ற சிறப்பான செய்திகளை எல்லாம் சிறப்பாக தொகுத்து எதை எங்கே இணைக்க வேண்டும் என்று எடிட்டிங் செய்து நமது நீலமலை ரசிகர்கள் செய்தியாளர்களுக்காக சிறப்பாக வழங்கி கொண்டிருப்பவர் நமது செய்தியாளர் எடிட்டர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை எல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதை நீங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் பார்க்கலாம். அடுத்ததாக நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழலாம் எந்த நேரத்திலும். அதற்காக நீங்கள் யூடியூப் பகுதியிலே சென்று நீலமலை பகுதியிலே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அங்கத்தினராக மாறினால் எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்தியை கண்டு மகிழலாம். அதோடு நாங்கள் தருகின்ற இந்த சிரமத்திற்கு இடையிலே உங்களுக்கு அழகான செய்திகளை அப்பப்போது தந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக செய்திகளை பற்றிய கருத்துக்களும் உங்களிடமிருந்து அவரோடு எதிர்பார்க்கிறது நமது செய்தி குழுமம் என்று சொல்லி நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்